அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட் கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய மோத்திச்சூர் லட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நல்லா கிளியராக நம்ம சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன பொருள் எந்தெந்த கன்சிஸ்டன்சிக்கு போட்டிருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்மில்லா. ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட ஜாஸ்தியாக வேணும் இல்லை கொஞ்சம் போதும் அப்படின்னா இதில் குறைச்சிக்கோங்க. நான் என்ன அளவு சொல்லியிருக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஃபுட் கலர் நான் இன்றைக்கி ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இந்த லட்டு ரெட் கலரில் இருக்குன்றதுனால இந்த கலர் ஆட் பண்ணியிருக்கிறோம். கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிங் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பூந்திக்கு செய்கிற அதே கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வரணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதேமாரி ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நான் எந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேனோ அது சரியான அளவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஒரு கட்டிங்கு கூட இல்லாமல் நீங்கள் கரைச்சி இதே கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த கரண்டி யூஸ் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் எடுத்து வச்சுருக்க கவர், அந்த மாதிரி கவருங்களில் கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு ஷேப்போடு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பூந்தி மாதிரி நீங்கள் எந்த ஷேப்லனாலும் பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இதை பவுட்ரு பண்ண போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு சரியான ஷேப்பில் வரலனாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம் கொரப்பாக. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் கடலை மாவு அளந்தோமோ அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது சரியான அளவாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இல்லை சர்க்கரை ரொம்ப வேண்டாம் அப்படின்றவங்க குறைவாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்பி பதம் வரணுன்ற அவசியம் இல்லை, கரைஞ்ச மட்டும் போதும். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த அளவுக்கு குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது சரியான அளவு. இப்போது இது எல்லாத்தையும் இந்த சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இந்த பவுடர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த சர்க்கரையோட இந்த கடலை மாவு நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க இந்த பூந்திங்க நல்லா மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு அந்த இனிப்பு சரியாக இருக்கும். நான் இதுலேயும் கொஞ்சமாக ஃபுட் கலர் அந்த ரெட் கலரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் கொஞ்சம் நம்மளுக்கு தூக்கலாக கிடைக்கணுன்னா கலர் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கிண்டணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. கூட ஒரு 10-15 முந்திரியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக நான் பூந்தி எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா உருட்டி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டைட்டாக வருது. ஜூஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு பிரிஞ்சும் வராது. இதே மெத்தட்லேயே உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அருமையாக வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா உருண்டைங்களையும் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி நம்ம வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ.